தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்னை சுபவி எப்பயும் போல கதறி இருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் வந்துருச்சுனோடனே அவராலே தாங்கிக்க முடியல, இல்லைன்னா கட்டுப்படுத்த முடியலன்னு தெரில. அண்ணன் சீமானை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு, வளர்ந்துட்டாரு அப்படின்னே பேசியிருக்கிறாரு. அதுவும் குறிப்பாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு சீமான் மேலே பொறாமை கிடையாது, ஆனால் கோபம் இருக்குது அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு, ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர் தான் வெளியே வந்திருக்கிறார். திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, இந்த சமர்க்களத்தினுடைய காணொலியில் தெளிவாக விளக்கமாக நம்ம பார்த்துருவோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னாங்க, இனிமேலும் சீமான் அப்படிங்கிற பெயரை நம்ம உச்சரிக்காமல் இருக்க முடியாது, நம்ம அந்த பெயரை உச்சரித்தா அவர் வளர்ந்துருவாருன்னு நம்ம நினச்சோம், ஆனால் அவங்க வளர்ந்துட்டாங்க, இனிமேலும் நம்ம அதை உச்சரிக்காமல் இருந்தோம்னா சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பதிவு வச்சாங்க. அதே போல தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, சீமானுடைய திறமையும் ஆற்றலும் அவரை இந்த வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்கு, வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறார். ஆனால் ஒத்துக்கிட்ட அவர் எந்த விதத்தில் இதை பதிவு பண்ணுறார் அப்படின்னா, அவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பாணி எப்படி இருக்கும்னா, அவருடைய உடல் மொழி ஏதோ அவர் நேர்த்தியான பேச்சு பேசுகிற மாதிரியும் உண்மையை பேசுபவர் மாதிரியும் பக்குவப்பட்டது போல பேசுவது போல அவரோட உடல் மொழியை வச்சுக்குவார். குறிப்பாக எந்த அசைவுகளும் பண்ணிக்க மாட்டார், ரொம்ப அப்படி கையெல்லாம் தூக்கியெல்லாம் பேச மாட்டார். அதுலேருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எவ்வளோ பெரிய அநாகரிக அரசியல் பண்ணாலும், தமிழர் அரசியலுக்கு, தமிழர் இனம் சார்ந்த அரசியலுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சாலும், துரோக கருத்துக்களை எடுத்து வச்சாலும் அவருடைய உடல் மொழினால அதை உண்மை அப்படின்னு நம்ப வைப்பார். அப்படி தான் இந்த பதிவுகளையும் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களும் பாண்டே அவர்களும் இந்த தேர்தலுடைய முடிவு குறித்து, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி குறித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, அதாவது பாஜகவினுடைய பி டீம், நாம் தமிழர் கட்சி பாஜகவின் ஒரு அங்கமாக செயல்படுது அப்படின்னு சொல்றதை அவர் நிரூபிக்கிறாராம். அந்த வடிவத்தில் அவர் என்ன சொல்றாரு, பூனைக்குட்டி வெளியே போயிருச்சு அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. ஆனா அதே அந்த சுபவி ஐயா அவர்கள் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்கிறதுக்கு ஸ்டாலின் எதற்காக வாழ்த்து சொல்லணும்? அப்ப அதுவும் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா? ஐயா வைரமுத்து அவர்கள் சொல்றாங்க, வைரமுத்து அவர்கள் பதிவுறாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியும் அண்ணன் சீமானுடைய வளர்ச்சியும் குறித்து அவங்க பதிவுறாங்க, வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது எந்த பூனைக்குட்டி? கமலஹாசன் பதிவிட்டிருக்காரு, திரும்ப அதை பதிவிட்டிருக்கிறாங்க, வளர்ச்சி குறித்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதுவெல்லாம் எது? குறிப்பாக ஐயா வைரமுத்து அவர்கள் இனிமேல் உங்களை பேசாமல் இவர்கள் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எந்த பூனைக்குட்டிங்கிறது சொல்லணும். ஐயா சுபவி, நீங்களே இந்த பேட்டியில நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சு, சீமான் அவருடைய திறமையாலும் ஆற்றலாலும் வளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களும் தான் பேசியிருக்கிறீங்க. ஒரு மனிதனிடத்தில் ஆற்றலும் உழைப்பும் திட்டமிடுதலும் இருந்தால் அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அப்படிதான் நான் சீமானை பார்க்கிறேன். அவற்றிலிருந்து ஆற்றல் திறமையால நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்கு, சீமான் அதை வளர்த்திருக்கிறார்னு நீங்களும் அதில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. ஆனா என்ன சொல்ல வரீங்க, அவர் மீது எனக்கு பொறாமை இல்லை, ஆனா அவர் மீது எனக்கு கோபம் இருக்கு. என்ன கோபம் இருக்கு? வளர்ந்துட்டோங்கிற கோபமா, உங்களை விட மீறிட்டோம்ன்ற கோபமா, இல்லை என்றால் 2-3 சீட்டுக்காக உங்களிடத்தில் உங்கள் மூலியமாக போய் திமுக இடத்துல போய் நாங்கள் அடிமையாகவில்லையே அந்த கோபமா? எந்த கோபம்னு சொல்லுங்க. அவர் எந்த அளவுக்கு திறமையாக பேசி இந்த கட்சியை வளர்த்தாரோ அப்படி ஏமாற்றியும் வளர்த்தாருன்னு சொல்றீங்க. யார் ஏமாத்தினது? யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரு? யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மக்களை ஏமாற்றமா? பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அந்த மக்களை ஏமாற்றமா? இல்ல ஆட்சியில முதலமைச்சராக இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நாங்க ஏமாற்றமா? நீங்க ஏமாத்தினீங்களா? ஏமாத்தினது ஸ்டாலினா இல்ல அண்ணன் சீமானா? கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது யாரு? ஐயா கருணாநிதியா இல்லை என்றால் ஐயா அண்ணன் சீமானா? மீத்தேன் ஈத்தேனை உறிஞ்ச கொடுத்தது தெரியாம கையெழுத்து போட்டோம் சொன்னது அண்ணன் சீமானா இல்ல ஸ்டாலினா? யாருன்னு சொல்லுங்க. 2009 என் இனம் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் உண்ணாவிரதம் என்கின்ற பெயரிலே மெரினா கடற்கரையில கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் இனத்திற்காக ஏதோ உண்ணாவிரதம் இருக்கிறதா, 9 மணிக்கு காலையில் உண்ணாவிரத்துக்கு 11 மணிக்கு உண்ணாவிரதத்தை முடித்து விட்டு போர் நின்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, ஐயா மீண்டும் அங்கே கொத்து குண்டுகளும் வெப்ப குண்டுகளும் முழுகுது, என் இனம் சாகுதுன்னு சொன்னப்ப மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படின்னு மக்களை ஏமாற்றியது, என் ஈழ மக்களையும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களையும் போராடி கொண்டிருந்த மக்களையும் ஏமாற்றியது ஐயா கருணாநிதியா இல்ல அண்ணன் ஸ்டாலினா? கனிமொழி அவர்கள் சொன்னார்கள்,
டாஸ்மார்க்னால 2 லட்சம் இளம் விதவைகள் உருவாகி இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்க வந்த உடனேயும் டாஸ்மாக் ரத்து செய்வோம் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பேசிட்டு இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாக்கை வளர்த்து கொண்டு இருக்கிறீங்களே, நீங்கள் ஏமாத்தினீங்களா இல்ல அண்ணன் சீமான் ஏமாத்தினாரா? பெண் உரிமை பேசக்கூடியவங்க, ஐயா பெரியார் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பகுத்தறிவு பேசக்கூடியவங்க, ஆணும் பெண்ணும் சமம் பேசக்கூடியவங்க, நாங்க கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா? ஆணும் பெண்ணும் சமம், 20 ஆண்கள் 20 பெண்களுக்கு. சட்டமன்ற தேர்தலா 117 ஆண்கள் 117 பெண்கள். பாராளுமன்ற தேர்தலா 20 ஆண்கள் 20 பெண்கள். நாங்கள் வெல்வோம் வீழ்வோம், அதை பற்றி கவலைப்படல. ஆனால் ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். ஏமாத்தினது யாரு? நீங்களா நாங்களா? வேங்கை வயல் நீர் தொட்டியில் தண்ணீர் குடிக்கக்கூடிய மக்கள், தண்ணி குடிக்கக்கூடிய நீர் தொட்டியில் கூடிய மலத்தை கலந்தவனை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத சமூக நீதி பேசுறீங்களே, மக்களை ஏமாற்றுனது நீங்களா இல்ல அண்ணன் சீமானா? சமூக நீதி பேசக்கூடிய நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்திருக்கீங்க? இஸ்லாமியருக்கு எத்தனை சீட்டு கொடுத்திருக்கீங்க? அதே அண்ணன் சீமான் எத்தனை சீட்டு கொடுத்திருக்காரு நாம் தமிழர் கட்சியில் நிற்பதற்கு? 2021 ஒரே ஒரு சீட்டு கிறிஸ்தவர்களுக்கு. ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஒரு சீட்டும் கிடையாது. இஸ்லாமியருக்கு ஒரே ஒரு சீட்டு. ஒத்த சீட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்களினுடைய வாக்குகளை ஏமாற்றி பறித்தீங்களே, நீங்க ஏமாத்தினீங்களா நாங்க ஏமாத்தினோமா? இது எல்லாத்தையுமே விட்டுருவோமே. ஐயா சுபவி அவர்களே, உங்களிடத்துல நான் நேரடியாக கேட்கிறேன், உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். 2009 இறுதிக்கட்ட போரினுடைய இறுதி நாட்கள்ல விடுதலை புலிகளினுடைய அரசியல் தலைவர், அரசியல் பிரிவு தலைவர் அண்ணன் நடேசன் அவர்களை கையிலே கொடியேந்து 2000-3000 மக்களை உடன் செல்லுங்கள் என்று சிங்கள ராணுவத்திடம் ஒப்படைத்தீர்களே, அதிலே உங்களுடைய பங்கு என்னன்னு என்று சொல்ல முடியுமா? நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா நாங்க ஏமாத்தினோமா? ஜெகத் கஸ்பாருடனும் களிமுடியிலும் சேர்ந்து கொண்டு ஐயா சுபவி அவர்களே, நடேசன் ஐயா அவர்களை நீங்கள் வெள்ளை கொடி ஏந்தி போக சொல்லி அங்கே அவர்கள் கொத்து குண்டுகளுக்கும் வெப்ப குண்டுகளுக்கும் இரையானார்களே, நீங்கள் ஏமாற்றினீங்களா அண்ணன் சீமான் ஏமாற்றினாரா? அதுல ஆணவம் என்று சொல்றீங்க. யாருக்கு ஆணவம்? ஆமா ஆணவம் இருக்கு, ஆணவம் இருக்கு எங்களுக்கு. வலிதோய்ந்த பிள்ளைகள், நாங்கள் கோபமாக தான் பேசுவோம். அந்த கோபம் உங்களுக்கு ஆணவமாக தெரிகிறதா? நாங்கள் பெருமிதத்தோடும் திமிரோடும் பேசுகிறோம், நாங்கள் தமிழர்கள் என்று, நாங்கள் இனத்தின் அரசியலை கொண்டு வந்திருக்கிறோம் என்று நாங்கள் பெருமிதத்தோடும் திமிரோடும் பேசுவது உங்களுக்கு ஆணவமாக தெரிகிறதா? ஒரிசால போய் இப்ப அமித்ஷா பேசியிருக்கிறாரு. ஏன் ஒரிசாவை எப்படி தமிழர் ஆளலாம்? நாங்க ஒன்றும் அமித்ஷா போய் எப்படி ஒரிசாவை திராவிடர் ஆளலாம்னு பேசல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க அண்ணன் விஜய் குறித்தும் தம்பி விஜய் குறித்தும் அண்ணன் சீமான் குறித்தும் அவர்களுடைய இணைப்பு குறித்தும் நாம் தமிழர் கட்சியும் விஜயுடைய கட்சியினுடைய கூட்டணி குறித்தும் பேசும்போது நீங்க என்ன சொல்றீங்க? அதான் அவர் தான் கூட்டணிக்கு வரமாட்டாரே, ஆனால் விஜய் என்றவுடன் எதற்காக யோசிப்போம் என்று சொல்லுகிறார். நாங்கள் சொல்லுவதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பெரிய பழுத்த அரசியல்வாதி தான். நாங்க அதையெல்லாம் தாண்டி கூட நீங்க பெரிய நீங்க மேதாவின் கூட வச்சுக்குவோம். எங்களுடைய வார்த்தைகளை நீங்க நல்லா உள்வாங்கணும். தேசிய திராவிட கட்சிகளோடு என்னாலும் கூட்டணி இல்லை. தம்பி விஜயோடைய கட்சி என்றைக்கும் இந்த ஆட்சியில் இருந்ததில்லை, மக்களுக்கு விரோத செயலை செஞ்சதில்லை, இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல. அப்படிப்பட்ட கட்சியோடு நாங்கள் எந்த விதத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம். ஏன் உங்களுக்கு அந்த பயம்? 8.22% வாக்குகளை வைத்து என்ன பயன் என்று கேட்கிறீர்கள். உங்களை வைத்துதான் என்னங்க ஐயா பயன்? 40 சீட்டையும் வென்று கொண்டு போய் நீங்க கொண்டு அங்க போய் வச்சு என்ன செய்ய போறீங்க? வெளிநடப்பு செய்வீங்க, மிஞ்சி போனா போராட்டம் பண்ணுவீங்க. அந்த போராட்டமும் ஒரு நகைச்சுவையான போராட்டமா கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க. அப்ப உங்களால் தான் என்ன பயன்? அதை தான் சொல்லிருங்க. எதிர்க்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி, எதிர்க்க வேண்டிய நபர் சீமான். நிச்சயமாங்கயா, நிச்சயமாக நீங்கள் எங்களை எதிர்க்க தான் வேணும். ஏனால் மாற்று இனத்தார்கள் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய இனத்திற்கான அரசியலை, எம் சொந்த நிலத்திலே நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய இன அரசியலை நீங்கள் எதிர்க்க தாங்கயா வேணும். நீங்கள் எதிர்க்க தானே வேணும். அதுல என்ன அதிசயம்? எந்த விதத்திலையும் அவங்களுக்கு நன்றிங்கயா. எப்படியோ நீங்கள் இந்த பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சா, இல்லை என்றால் உங்கள் நாவு உண்மையை சொல்ல அப்படியே வெளிக்கொண்டு நீங்க உண்மையை சொல்லிட்டீங்களான்னு தெரியல. திறமையாலும் ஆற்றலாலும் சீமான் நாம் தமிழர் கட்சியை வளர்த்து விட்டார் என்கின்ற அந்த ஒரு சொல்லுக்காக ஐயா சுபவி அவர்களுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.